ஹாய் வணக்கம் விவோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டைலுக்காக என்னக்கா செய்ய போறீங்க? நம்ம ஸ்டைலுக்காக உள்ளி தீயல். உள்ளி தீயல் இதை வந்து யார் செய்ய போறா? மருமவே. ஆஹா, மாஸ்டர்னு சொல்லுங்க. மாஸ்டர். மாஸ்டர் செய்ய போறாரு. சரி, அதுக்கு நீங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. ஆமா, அதுக்கு உள்ளி உரிச்சி நறுக்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆஹா, சரி சரி. வந்து அவர் வைப்பாரு. நான் இந்த சமையலை பார்த்தது இல்லைக்கா, ஆனால் அன்றைக்கி ஒரு வாட்டி சாப்பிட்டேன்ல, அவ்வளோதான். அதான் நல்லா இருந்ததுனால சரி செய்ய சொல்லுவோமேன்னு நம்ம ஸ்டைல் சேனலுக்காக வந்து செய்ய போகிறாங்க. வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்து வந்து கருவேப்பில் பறிச்சிக்கிட்டு இருக்குது. 2 பாத்திரம் வேணுமா தாளிக்கிறதுக்கு? ஓ சரி சரி. கழுவிக்கிட்டு நறுக்கணும். 2 நறுக்கினா போதும் என்னக்கா? ஒரு 1.5 கிலோக்கு மேலே இருக்கும் புல்க உரிச்சது. பரவாயில்ல, எல்லாரும் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும் போய் தான் நிறையா. வாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு உள்ளி தீயல் செய்கிறதுக்கு மாஸ்டர் வந்துட்டாங்க. உங்கள் பேரை சொல்லிடுங்க. அமானுல்லா. சரி வாங்க, நம்ம சமையல் ஆரம்பிச்சிடும் சீக்கிரமா. மாஸ்டர் வந்து எல்லா பொருளும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறாங்க. என்னென்ன வேணும்? வேறு என்னென்ன? சரி. ஓ, தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவீங்களா? இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் இல்லை. உள்ளி தீயலுக்கு வந்து 1.5 கிலோ உள்ளி எடுத்திருக்காங்க. 50 கிராம் புளி போதும்னு எடுத்து வச்சிட்ருக்காரு மாஸ்டர். வெண்ணினா கொஞ்சம் சீக்கிரம் அந்த கரைஞ்சி வர்றேன்னா. அடுப்படுத்தியாச்சு. வந்தது கடகடான்னு வேலைய ஆரம்பிச்சிட்டிங்க. இது செஞ்சு முடிக்க சுமார் எவ்வளோ நேரம் எடுக்கும்? 20 நிமிஷம் தான். ஆனால் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் வேகணும். அது தாளிப்பு கடுகு அது வேணுமா? கடுகு அதெல்லாம் ஓ அதெல்லாம் ஓ தனியாக தாளிச்சு ஊற்றுறது. சரி. ஓ 100 மில்லி. ஆனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் கேரளா சமையல்னால. எண்ணெய் காஞ்சிட்டு கருவேப்பிலை மட்டும் போட்டாங்க. ஓ அது கருவேப்பிலை காஞ்சி அதை போட்டு நல்லா வெடிச்சிச்சுன்னா ஓ எண்ணெய் நல்லா வெறும் சட்டியில் போட்டு வறுக்க வேண்டியது இல்லைன்னா தேங்காவை? ஆமாம். ஓ சரி சரி. ஆமாம், நானும் அப்படி தான் வறுப்பேன். கருவேப்பிலை நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தேங்காவை கொட்டி நல்லா கிண்டுறாங்க. தேங்காய் நல்லா செவந்து வரட்டும். மாஸ்டர் அது வரைக்கும் வறுக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். தேங்காய் நல்லா செவந்து வருது. இப்போ 25 கிராம் மிளகாத்தூள் போட்டுக்கிறாங்க. காரத்துக்க கூட குறைய அவங்க இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம்ல. ஆமாம். 15 கிராம் மல்லித்தூள் போட்டுக்கிறாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறாங்க. ஓ 3 பொடி மட்டும்தான். எடுத்துக்கிறோம். வச்சுருங்க. தயாராகிட்டு நீங்கள் இருக்கு இதே வச்சுருதான். கொஞ்சம் வெந்தயம் போடணும். இதில் வெந்தயம் போட்டோன்னா ஓ சரி. கருவேப்பிலை உருவி போட்டு வெந்தயம் போட்டு பூண்டை இடிக்கணும். சரி. பூண்டை இடிச்சு அந்த எண்ணெயில் போட்டு 3 போட்டு அப்புறம் தேங்காய் போட்டு வறுத்துட்டு அது கொஞ்சம் வேற மீன் கறி. ஓ மீன் கறிக்கு அரைச்சி சட்டியில் ஊற்றிருக்கியா? ஆமாம். ஊற்றி தேவையான தக்காளி அதில் வெட்டி போடணும். பச்சையில் தேவையான பல்லாரியோ சின்ன உள்ளியோ அது பச்சையில் கீறி போடணும். பச்சை ஆனதை கொதிக்க விடணும். சரி. கொதிச்சு நல்லா இருக்கும். மீன் அள்ளி போட்டு இறக்கிடணும். நல்லா இருக்கும். சரி. கேரளா மீன் கறி. வறுத்த தேங்காய் கலவையை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறாங்க. இந்த கேரளா சமையலுக்கு வந்து எண்ணெய் அதிகம் தேவைப்படுமா? இந்த உள்ளியை வந்து நல்லா வதக்குறதுக்கும் எண்ணெய் கூட போடணும் அப்படின்னு சொன்னார். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெட்டி வச்ச உள்ளியை போட்டுக்கிறாங்க. இது வேக எப்படி ஒரு 10 நிமிஷம் எடுக்குமா? 10-12 நிமிஷம் வேகணும். ஏன்னா வெங்காயம் வெந்துருச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அதை அரைக்கணும். அரைச்சிக்காம வச்சுக்கணும். மிக்சியில் அரைச்சிக்காம வச்சுக்கிட்டு ரெடி ஆகிட்டுனா அதை விட்டுச்சு அரைச்சிட்டு வந்துடுவோம். அரை வேக்காடு வந்த பிறகு உப்பு போட்டோம்னா தண்ணி வராது. தண்ணி வத்திரும் அதுக்குள்ளார. ஓ சரி சரி. நாங்களாம் கொஞ்சமாக தாளிக்கிறதுனால அப்பப்போ உடனே போட்டால் சீக்கிரம் வேவும் அப்படின்னு தான் போடுறோம். ஒரு அரை வேக்காடு வந்த பிறகு உப்பு அந்த நீர் கொஞ்சம் வத்தினதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அந்த தண்ணி வெளியே வராது. ஓ சரி. அப்புறம் போடணும். 1 ஸ்பூன் போட்டுக்கணும். தேவையான போட்டுக்கணும். இப்போ நல்லா வாசம் வருது. இப்போ வாங்க, வணக்கங்க. அரைச்ச தேங்காய் கலவையை கிண்ணத்துக்கு மாற்றிக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஒரு துவையல் மாதிரி. வறுத்த கலவையை அரைச்சதை வந்து ஊற்றிக்க போறீங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு தேங்காய் வறுத்து ரெடி பண்ணலாம். ஆமாம் ஆமாம். என்ன மெனி சாப்பிட்டு வரீங்களா? என்ன சாப்பாடு? தோசை. தேவையான அளவு ஊற்றிட்டு தேவையான திருப்பி ஊற்றிக்கலாம்.
சரி. புளி பத்தல அப்படின்னா ஊற்றிக்கலாம். ம், அது உப்பு கொஞ்சம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரியா இருக்கா? லைட்டாக உப்பு லைட்டாக உப்பு போடணும். லைட்டாக புளி ஊற்றணும். ஓகே. ஓ சரியா வந்துட்டு. அப்போ தாளிச்சு மட்டும் ஊற்றணுன்னா திருப்பி. ஆ ம். நீங்கள் எங்கே தூரமா? ஓ சரி, போய்ட்டு வாங்க. ம், கடுகு இருக்கு, தாளிச்சி போடணும். தாளிச்சு சிம்பிளாக தான் இருக்குது சமையல். எல்லாம் நீங்கள் வறுத்து போட்டதுனால திருப்பி வந்து பச்சை வாடை ஒன்றும் இருக்காது. அதனால் சீக்கிரம் முடிச்சிடும். அந்த வெங்காயம் வதக்குறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. வெங்காயம் வதங்குது தான் டைம். மற்ற சீக்கிரம் முடிச்சிட்டிங்க. 25 மில்லி எண்ணெய். ஓ சரி. எண்ணெய் அதில் ஊற்றிருக்கோம் அதிகமாக. ஆமாம், ஆனால் எண்ணெய் அதிகமாக ஊற்றலாம். இல்லை எண்ணெய் வந்து மிதக்கல தெரியுமா? சில சமையலில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அப்படி கூட ஊற்றினா மேலே வந்துடும். அது வந்து மசாலா செட் ஆகாது. ஆமாம், சேர்க்க தெரியும். மாமி எங்கே போகிறீங்க? ஏன் மாமி இன்னைக்கு வராதுன்னு சொன்னாங்க? இன்னும் கோயில் விசேஷம்ன்ட்டு அப்படிதான் சொன்னாங்க. எனக்கு தெரியல. ஒரு கடுகு போடுறேன். கடுகு உளுந்து பருப்பு 2 மிக்ஸ் பண்ணி. சரி. ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிப்பு பொரிஞ்சதும் 1-2 தட்டுனா பூண்டை போட்டுக்கிறாங்க. அந்த பூண்டை வந்து ரொம்ப தட்டக்கூடாதான். கடுகு போட்டோன்னே பூண்டு லைட்டாக செவக்கணும். பூண்டு நல்லா செவந்துருச்சு. மிளகத்தை போடணும். வர மிளகா பூண்டு செவந்துருக்கு. பூண்டு செவக்கணும். நல்லா செவந்துருக்கு. பக்கத்தில் கல்யாண வீடு இருக்கிறதுனால ரேடியோ வச்சுருக்காங்க. அது ரொம்ப சத்தமாக இருக்குது. அதனால் அம்மானுல்லா பேசுகிறது கேட்க மாட்டேங்க. நானே அவர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். தாளிச்ச கலவையில் கருவேப்பில் போட்டாங்க. நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ தூக்கி ஊற்றிக்க போகிறாங்க. உள்ளி தீயல் தாளிக்கிறதுக்கு முன்னாடி வேறு டேஸ்ட்டாக இருக்கும், தாளித்து ஊற்றினப்புறம் வேறு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த சமையலுக்கு நாங்கள் போட்டிருக்க பூண்டு வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஸ்டைலில் உள்ளி தீயல் ரெடி. இதை வந்து உடனே மூடக்கூடாதுன்னா கொஞ்சம் நேரம் உடனே மூட்டு அந்த வேர்த்து வடியும். தண்ணி அப்படி உள்ள விடுது. ஆமா ஆமா. இப்போ முடியும்னா இப்போ ஆவி போயிருச்சு. ஆமா, ஓரளவுக்கு நிற்காது. சரி. நம்ம ஸ்டைலில் திரு அமானுல்லாவோட கேரளாவோட ஸ்பெஷல் உள்ளி தீயல் ரெடி ஆயிட்டு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மாஸ்டர் உள்ளி தீயல் செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போது நான் ருசி பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த உள்ளி தீயலில் காய்கறி எதுவும் போடாட்டாலும் அந்த வெங்காயம் அதிகம் போட்டு செஞ்சதுனால ஒரு இனிப்பு கலந்த புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்குனாலும் சேர்த்து சாப்பிட்லாம். அது போக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும். மாஸ்டர் சமைச்சு வச்சுட்டு போயிட்டாரு. நாங்கள் எல்லாரும் ஆளாளுக்கு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்குறோம். இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்திருந்ததற்கு நன்றி. மாஸ்டர் போயிட்டாரு, நாங்களாம் வச்சு சாப்பிட்றோம்.